Hi everyone, இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.10 சால்வ் பண்ணலாம். சாரி, நடுவில் ஒரு 2-3 நாள் கேப் ஆனதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் 1.10 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சரியா, என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது இதில் எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சச் தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் ஐ2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த 0 ஒன்றும் இல்லை, 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, அதாவது இந்த ஈக்குவேஷன், சரியா, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதான் உங்கள் கொஷினு. தென் ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். இதுலேருந்து ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் கிவன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏஸ் ஈக்குவல் டு 4 3 2 5. சரியா, இப்போது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். என்ன ஈக்குவேஷன் அது? இட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் ஐ2 இஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் ஏ ஸ்கொயர் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிரும். சரியா, இந்த ஏ ஸ்கொயரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். ஏ கொடுத்துட்டாங்க, ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க கொஷினில். இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. கரெக்டாக, அதாவது இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதக்கூடாது. அதாவது இந்த 4 ஸ்கொயர் 16 3 ஸ்கொயர் 9 அப்படி எழுதக்கூடாது மேட்ரிக்ஸில். ஏ ஸ்கொயர் அப்படின்னா அது ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு தான் எழுதணும். சரியா, ஏன்னா ஏ இன்ட்டு ஏ தான் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க, இன்ட்டு இன்னொரு ஏ மேட்ரிக்ஸ். ஸோ 2 வாட்டி ஏ மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஸோ ஏங்கிறது என்னது 4 3 2 5. அகெயின் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க 4 3 2 5. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்படி மல்டிபிள் பண்ணணும்? ரோ வித் காலம். கரெக்டாக, அதாவது இந்த 4 3-ஐ இந்த 4 2-ஓட மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வித் ஃபஸ்ட் நம்பர். 4 × 4 என்ன வரும்? 16 வரும். நெக்ஸ்ட்டு 3 × 2 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 6 வரும். கரெக்டாக, +6. நெக்ஸ்ட்டு இதே 4 3-ஐ வந்து இந்த 3 5 வச்சு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 × 3 என்ன வரும்? 12 வரும். நெக்ஸ்ட்டு 3 × 5 15. சரியா, +15. நெக்ஸ்ட்டு சாரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 5 இந்த ரோ வந்து இந்த 4 2ங்கிற காலமோட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2 × 4 8 ப்ளஸ் 5 × 2 நம்மளுக்கு என்ன வரும்? 10. சரியா, நெக்ஸ்ட்டு யார் இருக்கா? இதே 2 5-ஐ இந்த 3 5 இந்த காலத்தோட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 × 3 நம்மளுக்கு என்னது? 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5 × 5 வந்து 25. சரியா, ஸோ இதான் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆட் பண்ணி எழுதுங்க. 16 + 6 22, 12 + 15 27, 8 + 10 18, 6 + 25 என்னது? 31. ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நான் இங்கே ஒரு கோடு போட்டுடுறேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் ஐ2 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். இப்போது எனக்கு இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன தெரியும்? இதை ஏ ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்க போகிறேன்? இந்த மேட்ரிக்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு 22 27 18 31 வந்துடும். ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸை போட்டாச்சு, இந்த ப்ளஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் யார் இருக்கா? எக்ஸ் இன்ட்டு ஏ. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஏ எழுதலாம். எக்ஸ் இன்ட்டு ஏ எனக்கு என்னது? கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஏ இதான்னு. ஸோ அந்த ஏவை தூக்கிட்டு போய் இங்கே எழுதிருங்க. சரியா, ஸோ 4 3 2 5 ப்ளஸ் அப்புறம் யார் இருக்கா? ஒய் இன்ட்டு ஐ2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் போட்டுக்கலாம். ஐ2ன்னு ஆனது, ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ரோ 2 காலம் இருக்கணும். ஸோ அப்போ ஐ2 அப்படின்னா 1 0 0 1. இதுதான் ஐ2. சரியா, இப்போ ஐ3ன்னு கொடுத்துருந்தா 1 0 0 0 1 0 0 0 1. 3 ரோ 3 காலம் இருக்கணும். இங்கே ஐ2ங்கிறது என்னது? 2 ரோ 2 காலம் தான் இருக்கணும். ஸோ அதனால் 1 0 0 1 2ஓட நிப்பாட்டிக்கணும். சரியா, இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 0 2ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0 மேட்ரிக்ஸ். அகெயின் 2 rows 2 காலம்ஸ் தான் இருக்கணும். அப்போ 2/2 மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 0 0 0 0. அவ்வளோதான். இதுவே இங்கே 0 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 0 0 0 0 0 0 0 0 0ன்னு 3 எழுதியிருக்கணும். ஸோ அது அவ்வளோதான். சரியா, இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட் இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒய்யவும் கொண்டு போய் என்ன செஞ்சுக்கோங்க? உள்ளே எல்லா இடத்துலையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 22
27, 18, 31 இது அப்படியே இருக்கும். ப்ளஸ் இது என்னாகும் 4x, 3x, 2x, 5xன்னு வரும். கரெக்டாக? அதாவது இங்கே 4 into x எனக்கு 4xன்னு வந்துடும். இந்த x 3யோட மல்டிபிள் பண்ணும்போது 3x வந்துடும். அதே மாதிரி இந்த 2ஓட இந்த x மல்டிபிள் பண்ணால் 2x வந்துடும். 5ஓட x மல்டிபிள் பண்ணால் 5x வந்துடும். ஸோ எக்ஸை கொண்டு போய் உள்ள இடத்துல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யார் இருக்கா? y இருக்குது. ஸோ y into y 1 y வரும். y into 0 0 வந்துடும். அகெயின் y into 0 0ன்னு வந்துடும். y into 1 yன்னு வந்துட போகுது. ஸோ அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? y 0 0 yன்னு வருது. ஸோ இந்த yயை கொண்டு போய் உள்ள மல்டிபிள் பண்ணியாச்சு. இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? இஸ் ஈக்குவல் டு 0 0 0 0. கரெக்டாக? கிளியர்? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இதில் இருக்க ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிஷன் நல்லா கவனிங்க. இங்கே அடிஷன் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். ஸோ அடிஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே லாஸ்ட். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 22 எடுத்தேன்னா இதுலேயும் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த 4x எடுத்துக்கணும். இதுலேயும் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் y. ஸோ இது எல்லாத்தையும் தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? 22 + 4x + y = 0 வந்துடும். கரெக்டாக? ஏன்னா இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 22, இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 4x, இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் y. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 0ன்னு இருக்குது. கிளியராக? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்யலாம்? இந்த 27 எடுத்துக்கோங்க. 27 இங்கே செகண்ட் வந்து 3x இருக்குது, இங்கே செகண்ட் வந்து 0 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 27 + 3x 0 எழுதுனாலும் ஒன்று தான் விச் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இந்த 27 இங்கே செகண்ட் வந்து 3x இருக்குது, இங்கே செகண்ட் 0 இருக்குது. அப்போ 27 + 3x 0 எழுதுனாலும் ஒன்று தான். ஸோ 27 + 3x விச் இஸ் ஈக்குவல் டு 0 அகெயின். சரியா? இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? 3x இங்கே வச்சுட்டு 27 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்னாகும்? -27 வரும். அப்போது என்ன ஆக போகுது? 3x is equal to -27, x is equal to -27/3 வரும். கரெக்டாக? ஏன்னா இங்கே 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கீழே வரும்போது டிவைடாக மாறிடும். ஓகே. ஸோ 1 3 is 3, 9 3s are 27. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -9 கிடச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ -9 தூக்கிட்டு போய் என்ன செய்யுங்க? இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா? இந்த எக்ஸோட வேல்யூ -9 தூக்கிட்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக -9 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? இங்கே -9 கண்டுபிடிச்சிருக்கோமா? இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 22 + 4 × -9, அதாவது எக்ஸுக்கு பதிலாக -9 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் y = 0. ஸோ 22xன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். 22 + 4 × -9 என்ன வரும்? -36 + y = 0. 22 - 36 என்னது நம்மளுக்கு? -14 + y = 0. ஸோ -14 அன்சைடு போச்சுன்னா +14. ஸோ y = +14. அப்போது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் கொஷின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸ். அதாவது இந்த ஈக்குவேஷனில் இருந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தனியாக இப்போ A இன்வர்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. 1/det of A × adjoint A. இதுக்கு டிட்டர்மினன்ட், இதுக்கு அட்ஜாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. பட் அந்த இதில் நம்ம பண்ணக்கூடாது. ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸ்னு இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அந்த A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. A² + XA + YI2 இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன செய்யணும்? A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. A² + XA + YI2 = 0 மேட்ரிக்ஸ். கரெக்டாக? இப்போது இதுலேருந்து நான் எப்படி A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். போஸ்ட் மல்டிப்ளை த ஹோல் ஈக்குவேஷன் பை A இன்வர்ஸ். அதாவது இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம் பை A இன்வர்ஸ். போஸ்ட் மல்டிப்ளைனானது பின்னாடி மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ மல்டிப்ளிகேஷனை முன்னாடி இந்த இடத்துல பண்ணுவோம். A இன்வர்ஸ்னு மல்டிபிள் பண்ணுறது ப்ரீ மல்டிப்ளிகேஷன். போஸ்ட் மல்டிப்ளிகேஷனை அந்த ஈக்குவேஷனுக்கு பின்னாடி மல்டிபிள் பண்ணணும் A இன்வர்ஸ்னு. ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள், A + XI2 + YA இன்வர்ஸ் = 0 வந்துடும் இந்த ஈக்குவேஷன். எப்படி இந்த ஈக்குவேஷன் இப்படி வந்துச்சு? ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஒரு இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. இந்த A² A இன்வர்ஸ் மல்டிபிள் ஆச்சுன்னா ஏன்னு வந்துடும். எப்படி?
நல்லா பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் பின்னாடி இருந்து வரேன். நம்ம இங்கே இருந்தால் ஏ இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த I2ஓட ஏ இன்வெர்ஸ் மல்டிபிள் ஆச்சுன்னா என்ன வரும்னா ஏ இன்வெர்ஸ்னு வந்துடும். I2 நல்லா கவனிங்க, இந்த I2ஓட ஏ இன்வெர்ஸ் மல்டிபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஏ இன்வெர்ஸ்னு கிடச்சிரும். ஸோ ஐயோட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணாலும் அந்த மல்டிபிள் பண்ணுற டேர்ம் தான் ஆன்சராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட நீங்கள் வந்து ஏவை மல்டிபிள் பண்ணால் ஏ தான் கிடைக்கும். ஐயோட வந்து நீங்கள் ஏ இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணால் ஏ இன்வெர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஐயோட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் டேர்ம் தான் ஆன்சராக என்ன செய்ய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு 1 மாதிரி, 1ஓட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தானே கிடைக்கும். இப்போ 1 × 2னா 2, 1 × 3னா 3. ஸோ அது மாதிரி I2ஓட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணாலும் அதுதான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ I2ஓட ஏ இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே ஏ இன்வெர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இது புரிஞ்சா இங்கே I2 வந்து ஏ இன்வெர்ஸாக இப்படி தான் மாறிச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஏ இன்வெர்ஸோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் என்னவா மாறிடும்னா I2 அப்படின்னு மாறிடும். பிகாஸ் இது ஒரு டெஃபினிஷனே நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஐன்னு வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஐன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஏ ஸ்கொயரோட நான் என்ன செய்ய போகிறேன், ஏ இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன், பின்னாடி மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷன் நம்ம ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம். இதையும் மூணையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல நான் ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இந்த ஏ ஸ்கொயர் நான் எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாமா, இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். கரெக்டாக ஏ ஸ்கொயர் நான் எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்ட்டு ஏ. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நான் இந்த எக்ஸாம்பிள் நடத்தும் போது சொன்னேன்ல. ஸோ ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம், இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். சரியா, இப்போ தான் நான் சொன்னேன் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னா ஐ. கரெக்டாக இங்கே நம்ம பார்த்தோமா, இங்கே ஏ இன்வெர்ஸால் நான் மல்டிபிள் பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கிறது என்னது I2 அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக அப்போது ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் என்ன ஆயிரும், I2ன்னு வந்துடும். அப்போ இந்த ஏ அப்படியே போட்டுக்கோங்க. ஏ இன்ட்டு I2 இப்போ தான் சொன்னேன் ஐயோட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ ஏ இன்ட்டு I2னா வெறும் ஏ தான் வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஏ வந்துருச்சு. புரிஞ்சா எப்படி இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறிச்சுன்னு? ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். புக்கில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நல்லா பாருங்கள், எனக்கு என்ன எக்ஸோட வேல்யூ இங்கே ஒய்யோட வேல்யூ தெரியும். இந்த எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரியும். நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். எக்ஸோட வேல்யூ -9, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ -9 I2. கரெக்டாக இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுட்டேன், -9 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், 14 சப்ஸ்டியூட் பண்ணணும். கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ +14 ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த ஏ இன்வெர்ஸ் டேர்ம் மட்டும் தான் வேணும். கண்டுபிடிக்க போகிறதே நான் ஏ இன்வெர்ஸை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போது இந்த டேர்மை மட்டும் இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. 14 ஏ இன்வெர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. மீதி 2 டேர்ம், இந்த மீதி 2 டேர்ம் என்ன செய்யுங்க, இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன ஆகும், இந்த -9 I2 அந்த சைடு போகும்போது +9 I2ன்னு வந்துடும். இந்த +ஏ அந்த சைடு வரும்போது -ஏன்னு வந்துடும். கரெக்டாக அப்போது +9 I2 -ஏன்னு வரும். கரெக்டாக இந்த +ஏ அந்த சைடு வரும்போது -ஏன்னு ஆயிடுச்சு. -9 I2 அந்த சைடு வரும்போது +9 I2ன்னு ஆயிடுச்சு. இந்த 0 போட்டாலும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், இந்த இந்த 14 வந்து இங்கே எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ 14 இந்த சைடு வரும்போது எப்படி வரும், 1/14 வரும். கரெக்டாக பிகாஸ் இங்கே 14/1 இருக்குது மல்டிப்ளிகேஷனில். இந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல், எப்போவுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ இங்கே 14/1 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த சைடு போகும்போது 1/14 அப்படின்னு வந்துடும். அப்போது ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/14 ஆஃப் 9 I2 - ஏ. இதை தான் உங்கள் புக்கில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/14 அப்படியே போட்டுக்கோங்க. 9 இன்ட்டு I2னா என்னது, 1001. நான் ஃபஸ்ட் டைம் சொன்னேன்ல, அதுதான் 1001 மைனஸ் ஏ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஏ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 4325 நீங்கள் கொடுத்துருக்காங்களா, இதை எழுதிக்கோங்க. ஏ வந்து என்னது, இட் இஸ் 4325. கரெக்டாக இப்போ என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/14 இன்ட்டு இந்த 9 கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 9 × 1 9 வந்துடும். சரியா, 9 × 1 9 வந்துடும். அடுத்து இந்த 9 × 0 என்ன வரும், 0ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 9 × 0 அகெயின் 0. நெக்ஸ்ட்டு இந்த 9 × 1 என்ன வரும், 9 வரப்போகுது. அவ்வளோதான், சாரி 9 வரப்போகுது. -4325 அவ்வளோதான். இந்த ஸ்டெப்போட ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/14 இன்ட்டு 1/14 இன்ட்டு என்ன வருது, நல்லா பாருங்கள், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது அந்தந்த நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபஸ்ட் நம்பர்னா இதுலேயும் ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணும்போது சொன்னாலும் அதே மாதிரி இதில் ஃபஸ்ட் நம்பர் இதில் ஃபஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணணும். அப்போது 9 - 4 என்ன வரும், எனக்கு 5ன்னு வரும். ஃபஸ்ட்டு 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே செகண்ட் நம்பர் 0, இங்கே செகண்ட் நம்பர் 3. ஸோ 0 - 3 என்ன வரும், -3 வரும். சரியா, -3. நெக்ஸ்ட் இங்கே 0, இங்கே 2. ஸோ 0 - 2 -2. ஓகே,
நெக்ஸ்ட்டு இங்கே 9 -5, ஸோ 9 - 5 4. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது ஏ இன்வர்ஸ். இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு என்னது, இட் இஸ் ஏ இன்வர்ஸ். இதுதான் ஏ இன்வர்ஸ். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். உங்கள் புக்கில் ஒரே ஸ்டெப்பை கொடுத்து டேரெக்டாக இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும், இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஷின். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஐ டுக் சம் டைம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் சம். தேங்க்யூ.